Hi friends, welcome back to channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துல எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றது அப்படின்ற பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னென்ன சீக்ரெட் ஃபாலோ பண்ணா நம்மளும் ஈஸியா வந்து சீக்கிரமா வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும், அது பிகினர்ஸா இருந்தா கூட எவ்வளவு ஈஸியா வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து 20 நிமிஷத்துல எப்படி ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்றத பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல வந்து கைப்பகுதியை தான் தைக்கிறேன். கைப்பகுதி நான் தைக்கும் போது எப்படி தைக்கிறேன்னு சொல்லி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டு கைப்பகுதியும் கட் பண்ணி தனியா எடுக்கல, ஒரே நெட்டு வாக்குல இருக்க ஒரே கிளாத்ல ஸ்லீவ் கட் பண்ணிருக்கேன். அதை தான் நான் மடிச்சு அடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு அடிக்க போறேன். அது ஹெம்மிங் பண்றதுனால ஒரு 3 பாயிண்ட்ல இருந்து 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்க தையல்லாம் வச்சுட்டு சென்டர்ல வந்து தையல் போடுறேன். இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு. சப்போஸ் நீங்க கரைப்பகுதியில வந்து கைப்பகுதி வெட்டி இருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு அப்படியே ஒரே சமயத்துல 2 ஃபோல்டிங் பண்ணி நீங்க மடிச்சு அடிச்சிடலாம். அதுவே சேம் மெத்தட், அதுவே ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்லீவ் பகுதி வந்து தச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல வந்து பேக் பார்ட் நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம வந்து இப்ப வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ் தச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேக் பார்ட் தைக்கும் போது இன்னுமே ஈஸியா இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட்ல தான் நம்மளுக்கு அதிகமான வேலை இருக்கும், பேக் பார்ட்லயும் ஸ்லீவ்லயும் கம்மியான வேலை தான் இருக்கும். அப்ப வந்து நம்ம மைண்ட் என்ன தோணும், ஓகே நம்ம வந்து ரெண்டு வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்றப்ப வந்து நம்ம சீக்கிரமா தைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் பகுதியில வந்து கீழ்ப்பக்கம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் பண்ணி மடிச்சுட்டு எத்தனை இன்ச் நீங்க 1.5 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு ஃபோல்டிங் பண்ணி மடிச்சுக்கோங்க. நான் 1 இன்ச் தான் விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு நான் வந்து ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு அடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு ஃபோல்டிங்லயே வந்து இன்னொரு தையல் வந்து 1 இன்ச் அளவுக்கு நான் தையல் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். பேக் பார்ட்ல எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுப்போம் பாத்தீங்களா, அந்த பகுதியை விட்டுருங்க. டாட் பாயிண்டோடது வந்து ஜாயின் பண்ணிட்டு அதை மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம பிளவுஸோட சென்டர் நம்ம நெக் வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, அதோட சென்டர் பகுதியில வந்து அதை மைனஸ் பண்ணிட்டு வச்சுட்டு நீங்க வந்து எவ்வளவு டாட் பிடிப்பீங்களோ 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்க டாட் பிடிச்சிட்டு நீங்க வைக்கிறப்ப ரெண்டுமே சேம் மெத்தடா இருக்கும். கரெக்டா வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகி நிற்கும். எந்த ஒரு பாடி மெஷர்மெண்டா இருந்தாலுமே இந்த மாதிரி டாட் பிடிக்கிறப்ப ரொம்பவே பினிஷிங்கும் நீட்டா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட்டிங்கும் ரொம்பவே பக்காவா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து டாட் பிடிச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து ஸ்லீவும் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம வந்து பேக் பார்ட்டு தச்சு முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ல முக்கால்வாசி என்ன வரும்னு கேட்டீங்கன்னா டாட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு நல்லா விசிபிளா தெரியணுன்றதுக்காண்டி வந்து நீடில் வச்சு நல்லா பின் பண்ணி எடுத்துக்கிறேன், 2 சைடுமே தெரியணுன்றதுக்காண்டி. இன்னொரு விஷயம் நான் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் பிளவுஸா இருக்கட்டும், 2 சைடுமே ஒரே கலர்ல வரும் அப்படின்ற பிளைன் பிளவுஸா இருக்கட்டும், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஃபர்ஸ்ட் டேபிள்ல கரெக்டா போட்டு வச்சிருவேன். இந்த சைடு லெஃப்ட் சைடு, இந்த சைடு ரைட் சைடு, அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு தான் நான் வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து பிகினர் ஸ்டேஜ்ல வந்து மாத்தி மாத்தி தச்சிருவோம், அதனால. ஓகேங்களா? இப்போ வந்து டாட் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கேன். மார்க் பண்ணதுல வந்து டாட் பிடிச்சுக்கிறேன். 2 டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த 2 டாட்டையும் அழுத்தி பிடிச்சோம்னா 3வது டாட் வந்து கிரியேட் ஆகும், ஆம்கோல் டாட். அந்த ஆம்கோல் டாட்டையும் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃபைனலா டாட் பிடிக்கிறப்ப டாட் வந்து எப்படி இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு டாட் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா வந்து எந்த மாதிரி டாட் மேனிபுலேஷன் பண்றேன் அப்படின்றது வந்து வேணும்னா கேளுங்க. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல கூட உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒன் சைடு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? சேம் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் கீழே வந்து சென்டர் டாட் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹூக் படி சைடு வந்து ரெண்டுமே ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டரா வர இடத்துல தையல் போட்டுடலாம். 3வது டாட் பார்த்துட்டீங்கன்னா வந்து ரெண்டுதையுமே அமுத்தி பிடிச்சோம்னா ஹாம்கோல் டாட் சென்டர் டாட்டையும் ஹூக் படி டாட்டையும் அழுத்தி பிடிச்சோம்னா 3வது டாட் கிரியேட் ஆகும். அதுல வந்து நீங்க தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 டாட்டுமே போடுறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டுட்டு கிராஸ்ல எடுத்துக்கோமா, திருப்பி ரொட்டேட் பண்ணிட்டு திருப்பி எண்ட்ல எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துலயே வந்து பினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தையல் பிரியறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஃபுல்லாவே வந்து செக் பண்ணிட்டேன், டாட் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கா, ஒரு லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் டாட்ல இருந்து ஆம்கோல் எல்லாமே பினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா வந்து பெல்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெல்ட் தைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உள்ள வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த இன்னொரு பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் மொத்தமா பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து 2 கிளாத் எடுத்திருப்போம். ஓகேங்களா? லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாத் எடுத்திருப்போம். சேம் மெத்தட் நீங்க வந்து ஃப்ரண்ட்டுக்கு நீங்க வந்து எப்படி வந்து கப்பு டாட் பிடிக்கிறப்ப எந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ரைட் லெஃப்ட் போட்டு பாத்தீங்களோ அதே மாதிரி நீங்க பெல்ட் தைக்கும் போதும் ரைட் லெஃப்ட் போட்டு பார்த்து தான் நீங்க தச்சாகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு மிஸ்டேக் வராது. ஏன்னா வந்து நம்ம மாத்தி மாத்தி வச்சு தச்சிருவோம். ஓகேங்களா? அதனால எந்த சைடு இப்ப ரைட் சைடு வந்து உங்களுக்கு வந்து அந்த முக்கோணம் நம்ம ஹூக் பட்டி சைடு வரும் பாத்தீங்கன்னா அது மாதிரி வந்துச்சுன்னா சேம் வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி நீங்க வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அது வந்து மாறிடக்கூடாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
இப்ப பாத்துட்டீங்கன்னா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டுட்டேன். எவ்வளவுக்கு துணி விட்டுருந்தனோ அந்த அளவுக்கு வந்து ஹூக் பட்டி வந்து கெட்ட பக்கமா தையல் போட்டுட்டு அதை நல்ல பக்கமா விரிச்சு விட்டுட்டு அந்த ஒரிஜினல் கிளாத் மேல வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து கீழே வந்து நல்லா மடிச்சு படிமான தையல் போடுறதுக்காக வந்து ஒரு 1 இன்ச் டிஃபரன்ஸ்ல வந்து நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தையல் போடுறப்ப வந்து ரொம்பவே நல்லா ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். உள்ள வந்து நல்லா வந்து துணி மொத்தமா இருக்கனால வந்து அந்த ஸ்ட்ரெச்சபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேங்களா, அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க தையல் போடுறப்ப கொஞ்சம் அழுத்தமாவும் இருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் கிரிப்னஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அதனாலதான் இந்த தையல் போடுறது. இப்ப நான் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் சுத்தி வர ஃபுல்லா தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்க பேசிக்கா போடுறதா இருந்தா போடலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. ஏன் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துணி கொஞ்சம் வளவலன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் நகர்ந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி. இது நார்மல் ப்ளவுஸ், காட்டன் அந்த மாதிரி மெட்டீரியல்ல இருக்க ப்ளவுஸ்க்குலாம் இந்த மாதிரி போடணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, அது மாதிரி பிகினஸ் ஆக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப லைட்டா கொஞ்சம் எக்ஸஸ் ஆன கிளாத் மட்டும் இருந்தது எனக்கு, அதை மட்டும் லைட்டா கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நான் ஃபுல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்க கரெக்டா வந்து பெல்ட்டுக்கும் சரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் சரி நீங்க வந்து கரெக்டா நோட் பண்ணிட்டுக்கோங்க. ஸ்லீவ்ல அந்த ப்ராப்ளம் வராது, ஏன்னா நான் சென்டர் கட் பண்ண மாட்டேன், அதனால எனக்கு அந்த ப்ராப்ளம் வராது. அப்படியே கட் பண்ணாலுமே அதையும் நீங்க நோட் பண்ணி ரைட் லெஃப்ட் கரெக்டா போட்டு நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதுலதான் நம்மளுக்கு டைம் ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா, பிகினஸா இருக்கும் இதுலதான் டைம் ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். இப்போ நான் ஃபைனலா வந்து பெல்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பெல்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஹூக் பட்டி இருக்கு பாத்தீங்களா, ஹூக் பட்டியில அந்த பெல்ட் வைக்கிறப்ப லைட்டா பெல்ட்டோட அளவு மட்டும் கொஞ்சம் முக்கோண ஷேப்ல இருக்க மாதிரி அந்த கிளாத்தை வெளியில விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பெல்ட் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹூக் பட்டியை வச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த ஸ்ட்ரைட்டா கிடைக்கும். கொஞ்சம் கிராஸா வருது, இந்த மாதிரி பிகினர்ல தான் ரொம்பவே நடக்கும். இந்த மாதிரி தச்சு தச்சு பழகணுங்களுக்கு அந்த மிஸ்டேக் அதிகமா வருது, பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு இந்த மிஸ்டேக் ரொம்பவே வரும். ஓகேங்களா, அது மாதிரி நீங்க வந்து கரெக்டா வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு டிப்ஸ், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்னு நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சென்டர் டாட் வந்து இப்படி ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு அடிக்கிறோம். அந்த ஃபோல்டிங் பண்ணி நீங்க மடிச்சு அடிக்கிறது எப்படி அடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு சைடுமே ஹூக் பட்டி சைடு வர மாதிரி அடிக்கணும். ஓகேங்களா, இப்ப ரைட் லெஃப்ட் அப்படின்னா வந்து இங்கிட்டு இருக்க டாட்டும் இங்கிட்டு இருக்க டாட்டும் ஹூக் பட்டி வி பட்டி பார்த்து மட்டும் தான் அந்த டாட் வந்து நீங்க மடிச்சு நீங்க வந்து தையல் போட்டிருக்கணும். அப்படி போடுறப்ப கப் வந்து நல்லா ஃபிட்டிங் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து பெல்ட் ரெண்டு சைடுமே ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹூக் பட்டி சைடு வந்து ரெண்டுமே அளவு கரெக்டா இருக்கா சேமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்றேன். ஏன் இந்த செக் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் வந்து நம்ம வந்து ஹூக் பட்டி வி பட்டி வைக்கிறப்ப வந்து ஹூக் பட்டி வந்து ஏத்தமா இல்லாம இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸ் ஆஃப் த டைம் வந்து எப்படின்னு வந்து ஆகும்னா வந்து ஹூக் பட்டி டைம் வந்து அதிகமாயிரும், வி பட்டி வந்து நார்மலாவே இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அடிக்கிறனால அது கரெக்டா இருக்கும். ஹூக் பட்டி சைடு வந்து அதிகமா கிளாத் ஆகிறனால அந்த மிஸ்டேக் வரும். அதை நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்துட்டீங்கன்னா நான் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்ல எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு, நம்ம ஹூக் பட்டி வைக்கிற வேலை மட்டும்தான். இப்போ வந்து ஷோல்டரையும் வந்து ஃபுல்லா ஜாயின் பண்ணிக்கிறேன். பேக்கோட நல்ல பக்கமும் ஃப்ரண்டோட நல்ல பக்கமும் ஈக்குவலா வர மாதிரி நீங்க வச்சுட்டு நீங்க வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ் கட் பண்றப்பையும் சரி கொஞ்சம் வந்து பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் நம்ம எடுக்கிறப்ப வந்து மேக்ஸ் ஆஃப் த டைம் வந்து எப்படின்னா வந்து ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் கழுத்தோட அகலம் வந்து அதிகமாயிரும். ஓகேங்களா, துணி கொஞ்சம் அதிகமாயிரும். அது வந்து லைட்டா கரைச்சி விட்டுட்டா ஃப்ரண்ட் ஆம்கோல் சைடு கரைக்காம ஃப்ரண்ட் கழுத்து பகுதியிலே கொஞ்சம் கரைச்சி விட்டுருங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த சைடுமே ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, சைட்லுமே ஈக்குவலா இருக்கான்னு சொல்லி நான் நோட் பண்ணி எடுத்துட்டேன். நோட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்றேன். இன்னொரு வந்து இந்த டிப்ஸ் வந்து கப்பு வந்து நல்லா எடுப்பா இருக்கிறதுக்காண்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தையல் போடுறோம் பாத்தீங்களா, அந்த பெல்ட் வந்து ஜாயின் பண்றது வந்து மேல் பக்கமா தூக்கி விட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட கிளாத் இருக்க பெல்ட் கிடையாது, ஃப்ரண்ட் பார்ட்டோட கிளாத்ல அடிப்பகுதியில மட்டும் தான் நீங்க தையல் போடும். அந்த மாதிரி தையல் போடுறப்ப ஃபிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து இன்னும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இப்போ ஹூக் பட்டி வைக்கிறேன். ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத் எடுத்துட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அதை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஒரிஜினல் பக்கம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டு அதை வந்து இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச் டிஃபரன்ஸ்ல வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். திருப்பி மேல் பக்கம் வந்து ஒட்டுனாப்புல வந்து ஒரு ஒட்டு தையல் போட்டுக்கிறேன். போட்டுனதுக்கு அப்புறம் உள்ள இருக்க எக்ஸஸான பீஸை மட்டும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப பீஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே மொத்தமா இருக்கும், நம்ம ஹூக் வைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஊசி நீர் எல்லாம் கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா வந்து உள்ள இருக்க எக்ஸ்ட்ரா நூல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து இப்ப ஃபோல்டிங் பண்ணி உள் பக்கமும் மடிச்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்க தைக்கிறப்ப கீழே எல்லாம் ஹூக் பட்டி அதாவது சாரி ஹூக்பட்டி வீப்பட்டி வைக்கிறப்ப வந்து கீழே பிசுறு தெரியக்கூடாது. நிறைய பேருக்கு வந்து பிகினஸா இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஹூக்பட்டி வீப்பட்டில வந்து பிசுறு அடிக்கும். அந்த பிசுறு இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு நீடிலோ இல்ல ஏதாவது சிசர் இந்த மாதிரி குட்டி சிசர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா உள்பகுதியை வந்து
பிசுறெல்லாம் உள்ள தள்ளி விட்டுட்டு நீங்க தையல் போடுங்க. அந்த மாதிரி தையல் போடுறப்பதான் வந்து உங்களுக்கு பிசுறு இல்லாம ரொம்ப ஃபினிஷிங் லுக்கா கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம இவ்வளவுதான் ஃபாஸ்டா தைச்சாலுமே ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டா வரணும். அதனாலதான் சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு அடிச்சதுக்கு அப்புறம் மேல வர பிசேறு பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஹூக்பட்டி சைடு வந்து ஃபுல்லா பினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. பினிஷிங் எப்படி இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு பக்காவான பினிஷிங் இருக்கு பாத்துக்கோங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹூக் பட்டி வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். ஹூக் பட்டி ஸ்டிச் பண்றதுக்கு பாத்துட்டீங்கன்னா வந்து வீப்பட்டி ஹூக் பட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வீப்பட்டி ஸ்டிச் பண்ணலாம். வீப்பட்டி ஸ்டிச் பண்றதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், மேல் பக்கம் நல்ல பக்கமா வச்சுட்டு உள் பக்கமா திருப்பணும். இதுக்கு அப்படியே உள்டாவா உள் பக்கம் வச்சுட்டு கெட்ட பக்கத்துல வச்சு நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். சேம் மெத்தட் தான். என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டு பாத்துட்டீங்கன்னா வந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து விட்டுட்டு தையல் போடுவோம். ஓகேங்களா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப நான் மேல் பக்கத்துல இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸ் கட் பண்ணி எடுத்துட்டு கீழ்ப்பக்கமா மடிச்சு அடிச்சிருக்கேன். மடிச்சு அடிச்சத வந்து அப்படியே நான் ஃபோல்டிங் பண்ணி அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்ப பாத்துட்டீங்கன்னா வந்து உள்பக்கமா வந்து துணியை உள்ள ஃபோல்டிங் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு வச்சுக்கிட்டேன். ஏன்னா கேட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வைக்கிறப்ப லைட்டா திருகிற மாதிரி வரும். ஓகேங்களா? துணி லைட்டா நம்ம இழுத்துட்டோம்னாவே கொஞ்சம் லேசா இருக்க கிளாத்ல திரிகிற மாதிரி வரும். அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு அடிச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா பீசஸ் ஏதாவது கிராஸ் பீஸ் எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் ஹூக் பட்டியும் வீப்பட்டியும் கரெக்டா இருக்கான்னு சொல்லி நோட் பண்ணி பாக்குறேன். எனக்கு பக்காவான ஃபிட்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? பாத்துக்கோங்க. எனக்கு எந்த ஏத்த இறக்கமும் இல்ல. பினிஷிங் நீட்டாவே இருக்கும். இப்ப என்ன பண்ண போறேன், இப்போ ஓவராலா வந்து ஃபுல்லா பினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த நெக்ல மட்டும் அந்த லைட்டா பிசுறு வரும். அந்த பிசுரை மட்டும் நெக்ல மட்டும் கட் பண்ணி எடுத்து விட்டுருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி சேம் மெத்தட்ல வந்து நீங்க வந்து பிசுறு மட்டும் வந்து அந்த பிசுரை மட்டும் லைட்டா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப 1/4 இன்ச் டிஃபரன்ஸ்ல எல்லாம் வராது. ஏன்னா அப்படி வந்துச்சுன்னா நீங்க கட்டிங்லயே மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் டிஃபரன்ஸ் வந்துச்சு, ஒரு 2 பாயிண்ட் அளவுக்கு மட்டும் டிஃபரன்ஸ் வருதுன்னா கண்டிப்பா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ண போறோம். முக்காவாசி பிளவுசஸ்ல வந்து பிகினர்ஸா இருக்கவங்க சரி, நல்லா தைக்கிறவங்களா இருக்கட்டும் சரி, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப ஃபாஸ்டா தைக்கிறோம் அப்படின்றப்ப வந்து என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிராஸ் பீஸ். கிராஸ் பீஸ் என்ன பண்ணிருவோம் அப்படின்னா வந்து ஒண்ணு இழுத்து வச்சிருவோம், இல்லைன்னா வந்து ரொம்ப லூஸ் கொடுத்து வச்சிருவோம். கழுத்து வந்து தோண்டு போயிடும், இல்லைன்னா வந்து கழுத்து வந்து ரொம்ப குறுக்கலா வந்துடும். ஓகேங்களா? அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம எப்படி ஒரு கிராஸ் பீஸ் வந்து பக்காவா ஃபினிஷ் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி மெத்தட்ல வைக்கிறப்ப ரொம்பவே ஃபினிஷிங் பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து இப்பதான் கொஞ்சம் நாள்ல வந்து நான் எல்லாமே கத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே இதுல வந்து திருத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பொறுமையா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? இப்ப பாத்துட்டீங்கன்னா வந்து எல்லாம் கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியும். கிராஸ் பீஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே ஜாயின் போட்டுட்டு எந்த சைடுமே ஃபோல்டிங் பண்ணி அடிக்க வேண்டாம். நீங்க பிளவுஸோட நல்ல பக்கம் எடுத்துட்டு நீங்க வந்து லைட்டா ஒரு 1/2 இன்ச் வந்து முன்பக்கமா விட்டுட்டு கழுத்து பகுதியில முன்பக்கமா விட்டுட்டு நீங்க அப்படியே ஒரு 1/4 இன்ச் டிஃபரன்ஸ்ல நீங்க அப்படியே தையல் போட்டுட்டே வரணும். இது ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லி தரேன். நீங்க கீழே இருக்க பிளவுஸோட கிளாத்தை இழுக்கவே கூடாது. கழுத்து பகுதியை சுத்தமா இழுக்கவே கூடாது. அது எந்த வாக்குல போகுதோ அந்த வாக்குலயே நீங்க விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க கிராஸ் பீஸை மட்டும்தான் லைட்டா, ரொம்ப லைட்டா, ரொம்பவும் இழுக்க கூட லைட்டா கொஞ்சம் நீங்க இழுத்த வாக்குல நீங்க வந்து கைக்கு எசவுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மெத்தட் ரொம்ப 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 ஈஸி. ஆனா நீங்க வந்து நல்லா பார்த்து தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து உங்க அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவே பக்காவா கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி நான் வந்து 1/4 இன்ச் டிஃபரன்ஸ்ல வந்து நான் ஃபுல்லா தையல் போட்டு வரேன். எதையுமே இழுக்கல. மேல் பீஸ் மட்டும் லைட்டா இழுத்துட்டு. ஓகேங்களா? இப்போ உள்பகுதியில எல்லாம் அந்த வளைவுகள் எல்லாம் குட்டி குட்டி நாச்சஸ் போட்டாச்சு. இப்போ நாச்சஸ் போட்டதுக்கு அப்புறம் மேல் பகுதியில இருக்க கிளாத்தை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, ரொம்பலாம் இருக்கக்கூடாது, மேக்சிமம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நீங்க விட்டுக்கிட்டே அப்படியே தையல் போட்டுட்டே வரணும். ஓகேங்களா? நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நார்மலா வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச் டிஃபரன்ஸ்ல மட்டும் நீங்க ஃபோல்டிங் பண்ணி ஸ்டார்டிங்ல எந்த மெஷர்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்களோ 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ, 1/2 இன்ச்ல தேவையில்ல, கண்டிப்பா 1/4 இன்ச் தான் தேவைப்படும். நீங்க வந்து அந்த அளவுலயே தையல் போட்டுட்டே வரணும். ஓகேங்களா? அதுவும் எதுல தையல் போடணும், எந்த பகுதியில தையல் வந்திருக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் மேலதான் தையல் வந்திருக்கணும். ஓகேங்களா? கிராஸ் பீஸ் மேலே நீங்க தையல் போட்டுட்டே வரணும். அதே மாதிரி நீங்க வந்து நெக்கு வளைவுகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வளைவுகள் எல்லாம் வரப்ப கரெக்டா நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா நிறுத்தி தான் நீங்க வந்து அந்த வளைவுகள் எல்லாம் கொண்டுட்டு வரணும். ஒரே கரெக்டா இழுத்து விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பினிஷிங் வராது, ரொம்பவே பிரச்சனையாயிரும். ஓகேங்களா? இப்போ முக்காவாசி நான் வந்து பிளவுஸ் வந்து
கிராஸ் பீஸ் எல்லாமே அடிச்சு முடிச்சுட்டேன். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்க பிசுறு பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்ப நான் இதுல அந்த அளவுக்கு எனக்கு பிசுறு பகுதி இல்ல, அதனால அப்படியே ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு அடிக்கிறேன். சப்போஸ் நீங்க கிராஸ் பீஸ் எடுக்கிறப்போ 1 இன்ச்சுக்கு மேல நீங்க அதிகமா கிராஸ் பீஸ் எடுத்துட்டீங்க, ஒரு ஸ்கேல் அளவுக்கு மேல அதிகமா கிராஸ் பீஸ் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா பிசுறு பகுதி வரும். உள்ள இருக்க பிசுறு பகுதியை நீங்க கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி அடிக்கணும். அப்பதான் ஃபினிஷிங் ரொம்பவே பக்காவா வரும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஃபோல்டிங் பண்ணிட்டு அந்த ஃபோல்டிங்கோட எட்ஜ் இருக்கும் பாத்தீங்களா, ஓரம், அந்த ஓரத்திலேயே ஃபுல்லா நான் தையல் போட்டுட்டே வரேன். வேணா நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல கூட காமிக்கிறேன். பாருங்க, நான் எந்த அளவுக்கு ஊரத்திலேயே நான் தையல் போட்டுட்டே வரேன் பாருங்க. அந்த மாதிரி நீங்க ஊரத்திலேயே தான் தையல் போட்டுட்டே வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த எட்ஜஸ்ல நீங்க தையல் போடும்போது அந்த 1/4 இன்ச் ரொம்பவே அந்த ஃபினிஷிங் பார்க்கவே அவ்வளோ ஒரு அட்டகாசமா அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கு பாருங்க. பேக்கும் சரி ஃப்ரண்ட்டும் சரி எந்த ஒரு பிசுறும் இல்லாம பாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு ஃபினிஷிங் லுக் நீட்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தச்சு போறப்ப கஸ்டமர் திருப்பி திருப்பி வருவாங்க. என்னோட ஸ்டிச்சிங்ல சில சில சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கஸ்டமர்ஸ் அதிகமாயிட்டாங்க இப்ப. அதனால என்னால சரியா வீடியோஸும் போட முடியல. ரொம்ப அதிகமா ஒர்க் இருந்துகிட்டே இருக்கலாம், அதிகமா வீடியோவும் போட முடியல. கண்டிப்பா அடுத்தடுத்த விளாக்ல வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னென்ன மெத்தட் நான் ஃபாலோ பண்ணேன், எவ்வளவு ஸ்பீடா தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளாக்ல வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து எந்த அளவுக்கு பக்காவா இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிசுறு பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு ஸ்லீவ்ல வந்து 2 பார்ட் நான் கட் பண்ணாம இருந்தீங்கன்னா அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கையை வச்சு அளந்தே ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா சென்டர்ல இருந்து தான் ஜாயின் பண்றேன். இந்த மாதிரி மெத்தட் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு. ரொம்ப கஷ்டமான ரொம்ப ஸ்பீடா தைக்கிற நேரத்துல கூட இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய டைம் நானே இவ்வளவு நாள் தைக்கிறேன், நிறைய டைம் வந்து நான் முன்னாடி யூஸ் பண்ண மெத்தட்ல வந்து அப்படி வச்சு அளந்து நான் தச்சிட்டே வந்தனால வந்து சில சமயம் வந்து இந்த சென்டர் வந்து மாறிடும். அந்த ஸ்லீவோட சென்டரும் ஆம்கோலோட சென்டரும் வந்து எனக்கு மாறிடும். சாரி, ஷோல்டரோட சென்டரும் மாறிடும். இந்த மெத்தட்ல ஷோல்டரோட சென்டர் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஷோல்டரோட சென்டர்ல இருந்து தான் நம்ம ஜாயின் பண்றோம். ஸ்லீவ் வச்சு ஜாயின் பண்றதுனால அது மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி எந்த துணியுமே நான் இழுக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? இழுக்காம தைக்கிறதுனால ரொம்பவே ஃபினிஷிங் நீட்டாவே இருக்கு. இந்த இடத்துல கிரீசஸ் இருக்க மாட்டேங்குது, பக்காவான ஃபினிஷிங் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு சைடு வந்து நான் ஃபுல்லா வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னொன்னு வந்து முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து சென்டர்ல இருந்து ஜாயின் பண்றேன்ல, இப்ப சென்டர்ல இருந்து ஜாயின் பண்ணா சென்டர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடில இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு கிராஸ் எடுத்துட்டு வந்துட்டு ஏன் 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெண்டே அந்த சென்டர்ல இருந்து ஜாயின் பண்ணும்போது லைட்டா அங்க ஒரு குழி மாதிரி முன்னாடி எல்லாம் விழுந்துகிட்டு இருந்துச்சு. அதை எப்படா ரெட்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்றப்ப எனக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது. ஓகேங்களா? அந்த குழி மாதிரி அந்த துணி தூக்கிட்டா அசிங்கமா இல்ல, நீட்டா இருந்தது. இப்ப பாத்துட்டீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு தைக்கிறப்ப எந்த துணியுமே அதே மாதிரி சேம் நம்ம கிராஸ் பீஸ்க்கு எப்படி எந்த துணியுமே இழுக்கக்கூடாது. எந்த துணி மேல் பக்கமா வருதோ அந்த துணியை மட்டும் தான் லைட்டா இழுக்கணும். கீழ்ப்பகுதியில எந்த துணி இருக்கோ அதை நீங்க ஃப்ரீயா தான் விட்டுறணும். ஓகேங்களா? இதை நீங்க கரெக்டா நோட் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஷோல்டர் ஃபால்ல கழுத்துல இழுத்துட்டு வரப்ப நீங்க ஷோல்டர் ஃபால் வராது. அந்த மாதிரி கையில நீங்க தைக்கிறப்ப இழுத்து தைக்க மாட்டீங்க. கீழே இருக்க துணி லூஸா இருக்கணும், மேல இருக்க துணி லைட்டா இழுத்து வைக்கணும். அதே மாதிரி எவ்வளவு ஒரு 1/4 இன்ச்சு இல்ல தையல் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து எண்டு முடிக்கிறப்பையும் 1/4 இன்ச்சு தையல்ல மட்டும் தான் இருக்கணும். ஓகேங்களா? அந்த டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ 2 சைடுமே ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா இப்ப பாத்துட்டீங்கன்னா ஓவராலா பிளவுஸ் எல்லாம் பினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இப்போ வந்து நான் சைடு வந்து ஜாயின் பண்ண போறேன். சைடு ஜாயின் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா நெக் பீஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி கீழ் பக்கமும் கரெக்டா இருக்கும், சைடு ஜாயின் கரெக்டா இருக்கும். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அளவு பிளவுஸ் வந்து பேக் பார்ட்டை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழ் பக்கம் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த கீழ்ப்பக்கம் வந்து அளவு பிளவுஸ்ல எந்த அளவுக்கு இன்ச்சஸ் இருந்துச்சோ அதே அளவு வந்து நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 சைடுமே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பக்கம் பாத்துட்டீங்கன்னா நான் வந்து வி பட்டி தான் வைக்க போறேன். அதனால வந்து நான் தையல் போடல, லைட்டா தூக்குன மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்க கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க. இப்போ பாத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எவ்வளவு இடுப்பகலம் வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவோட மடிச்சடிச்சு கீழ்ப்பக்கம் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம தைக்கும் போது இப்படி சென்டர் கரெக்டா வரணும், எந்த கிராசஸும் வரக்கூடாது, பிளஸ் சிம்பிள வந்து கரெக்டா வரணும் அப்படின்னா வந்து நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழ்ப்பக்கம் நீங்க வச்சு ஃபர்ஸ்டே பாத்துக்கணும் கரெக்டா நம்மளுக்கு வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டா நீங்க தையல் போட்டு கொண்டுட்டு போயிடக்கூடாது. நம்ம வேகமா தைக்கணும்ன்றதா இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையா எந்தெந்த இடத்துல நிறுத்தி தைக்கணுமோ அந்த இடத்துல நிறுத்தி தைச்சாதான் ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே பக்காவா இருக்கும். ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்ல வந்து எவ்வளவு மார்க் பண்ணேன்னா அந்த அளவுக்கு தையல் போட்டுட்டு
ஆம்கோல் கிட்ட வந்துட்டு பாதியில அந்த பெல்ட் கிட்ட பாதியிலே நிப்பாட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்கோல்ல நிப்பாட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ல நிப்பாட்டி ஒரு 4 இடத்துல நிப்பாட்டி நீங்க தைக்க வேண்டியதா இருக்கும். இப்ப பாத்துட்டீங்கன்னா வந்து நான் மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் தச்சுட்டேன். ஆம்கோல் வரைக்கும் வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட அளவை வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட் தையலா வந்திருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு தையல் நம்ம அடுத்து ஒரு 3 தையல் போடுவோம் பாத்தீங்களா, அதுக்கும் சேம் மெத்தட் தான். இதுக்கு நீங்க வேகமா தச்சுட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி எல்லாமே மேட்ச் பண்ணி தான் வச்சிருப்போம். இப்போ நம்ம கரெக்டா ஆனா சேம் மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே எண்டு பார்ட் வந்து 2 கிளாத்துமே சேமா இருக்கணும். எந்த ஒரு ஏத்த இறக்கமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்லீவ்லயும் எந்த ஒரு ஏத்த இறக்கம் இல்லாம கரெக்டா இருந்திருக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறு பீஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறு பீஸை மட்டும் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா வந்து அளவு பிளவுஸ் வந்து சப்போஸ் வந்து சில பிளவுஸ்ல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனா ஃப்ரண்ட் பக்கம் பேக் பக்கம் வந்து அதிகமா இருக்கும், ஃப்ரண்ட் வந்து கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து அளவு ப்ளஸில் இருக்க மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கும் சென்டர் வந்து எந்த இடம் வருதோ அந்த இடத்துல வந்து நான் கரெக்டாக ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவேன். அந்த மாதிரி மெத்தட்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து இன்னொரு சைடு இருக்க அளவு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்கும் என் பாயிண்ட்டும் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக 2 ஸ்டைலும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸ் ஆகிற பீஸை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பீஸை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு ஃபைனலாக வந்து ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஆம்கோல் ஜாயின் ரெண்டு எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். ப்ளஸ் சிம்பிள் மாதிரி 2 சைடுமே ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த விட ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே பக்காவாக வரும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கப் ஷேப்லாம் எவ்வளோ எடுப்பாக இருக்கும், அதே மாதிரி பெல்ட்டெல்லாம் எவ்வளோ ஃபினிஷ்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஆம்கோலில் 2 சைடுமே வந்து ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்கும். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து ஏற்ற இறக்கம் எதுவுமே இருக்காது, ஸ்லீவ்லேயுமே எந்த ஏற்றமும் இருக்காது. அதே மாதிரி ஆம்கோல்லேருந்து ஸ்லீவ் முடிகிற வரைக்கும் கீழ்பாட்டை இடுப்பு வரைக்குமே ஸ்ட்ரெயிட் தையலாக தான் இருக்கும், எந்த கிராஸ். அதே மாதிரி நெக் பீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷ்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ எந்த இடத்துலையுமே பிசுறு தெரியாமல் கரெக்டாக அந்த 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ்னால் 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸில் ரொம்பவே பக்காவான ஃபினிஷிங்கில் இருக்குது. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட ஏதாவது நல்ல ஒரு டிப்ஸ்